மாடர்ன் டைம்ஸ் பத்தி சொன்ன உடனே ரொம்பவும் ஆர்வமா இருந்திருப்பீங்க. சாப்ளின் காலத்துல தேவைப்பட்டதோ இல்லையோ இப்போ அதுக்கான நிர்பந்தம் வந்துடுச்சுங்கிறது தான் நிஜம். மதுரை அல்லமின் நகர்ல குடியிருக்கிறேன். இஸ்மாயில் என் பேரு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் ஹோட்டல் சர்வீஸ் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஹோட்டல் எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வக்ஃபோர்டு காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் நான். என்னுடைய தொழில் வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு இது பண்ணுறது தான் என்னுடைய தொழில். அப்போ நிறைய இது பண்ணியிருக்கிறேன். மெக்கானிக்கலில் ஃபீல்டுக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன். சரி, ஹோட்டலுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற இதில் தான் இந்த இது பண்ணது நான். எப்படின்னா இப்போ கிச்சன்லேருந்து இப்போ சர்வர் வந்து டேபிளுக்கு ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் கிச்சனில் போய் அதை திரும்பி கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன செய்யணும்னா கிச்சன்லேருந்து டேபிளில் ஆர்டர் பண்ணாங்கன்னா கிச்சன்லேருந்து எடுத்து வச்சா அது நேராக அங்கே டேபிளுக்கே போய் அதை போய் சர்வ் பண்ணோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஹையர் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜிக்கலாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம எந்த விதமான ஆர்டர்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு டச் ஸ்க்ரீன்லையோ இல்லாட்டி வந்து ஒரு ஆடியோலையோ வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை டச் ஸ்க்ரீன் அரேஞ்ச்மெண்ட்டோ வந்து கிச்சனுக்கு போயிடும். ஸோ கிச்சன்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஆர்டரை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் கிச்சனில் இருக்கிறேன். நான் இப்போ வந்து டேபிள் வந்து 1 2 3 4ன்னு இந்த சைடு 4 டேபிள் இங்கிட்டு 4 டேபிள் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ அவங்க 4ஆம் நம்பர் டேபிள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு 3 கேக் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிச்சன்லேருந்து என்ன செய்கிறேன், எடுத்து இதில் தூக்கி வைக்கிறேன். இந்த ட்ரேயில் வச்சு அந்த 4ஆம் நம்பர் டேபிள் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணாக்கா அது நேரம் அந்த டேபிளுக்கு போய் கரெக்டாக போய் சர்வ் பண்ணுறேன். அந்த மாதிரி அது நிற்கும். திருப்பி பழையபடி அதை ஹோமுக்கு கிச்சனுக்கு திரும்ப கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இப்போ அடுத்த டேபிளுக்கு ஆகணும். ஸோ இதில் பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஹெச்பி மோட்டர் அரேஞ்ச்மெண்ட், தென் அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் கீபேடில் என்டர் பண்ணுறது மைக்ரோ கண்ட்ரோலர் போகும். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரிலீஸ் ஃபர்தராக வந்து குவார்டர் ஹெச்பி மோட்டார். தென் மோட்டர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து நம்ம செயின் கன்வேயர் அரேஞ்ச். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கு வந்து ஒரு பொசிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்சார் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரீட் சென்சார்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ரீட் சென்சார் எந்த பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்ஸ் பண்ண பிளேஸில் ஆட்டோமேட்டிக்காக நின்று as well as இப்போ இதில் வந்து பண்ணிக்க டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஹையர் எண்டாக வந்து எலக்ட்ரானிக் சைடு பண்ணியிருந்தாலும் மெக்கானிக்கல் சைடு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. யூஸ் பண்ண இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பர்பஸை வந்து ரொம்ப ஹையர் எண்டாக போய் தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சே நம்ம சால்வ் பண்ணலாம் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இப்போ மாடலுக்காக ஒரு 20 ஃபீட் பண்ணியிருக்கிறேன் நான். இது வந்து 100 அடி 150 அடி வரைக்கும் பண்ணலாம். எப்படி வேணாலும் டைப்பில் வேணால் பண்ணலாம். டர்ன் பண்ணி கொண்டு போகலாம். இசட் டைப்பு, எம் டைப்பு, எஸ் டைப்பு, 4 டைப்பு எதுலனாலும் இப்படி மாற்றி கொண்டு போய்க்கலாம். இந்த கல்யாண மண்டபம், இந்த கேன்டீனு இவங்களுக்கெல்லாம் அதை வந்து இது பண்ணலாம். அவங்க ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கிற அந்த டேபிளுக்கு அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு ட்ராக் மட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அன்னதான திட்டம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ரஷ் வந்தாலும் அதை க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அதனால் வந்து நம்ம ஜென்ரலாக இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஆர்டர் பண்ணி பண்ணணும்ல. அங்கே வரையில் எப்படி டிசைன் மாறிடும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேபினில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வச்சிரும். ஸோ அது பவே சிஸ்டம் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அடுத்த கட்டமாக வந்து இந்த ஹேண்டிகேப்டு உடல் ஊனமுற்றவர்களுக்காக வீட்டுக்குள்ளேயே நடமாடுற அளவுக்கு வெளியே போய் சேர்க்க எல்லாம் சேர்ஸ் எல்லாம் வீல் சேர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த வெளியே போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே பெட் ரெஸ்ட்டில் கிடக்கிற எத்தனையோ பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து ஒரு வெஹிக்கிள் ஒன்று ரெடி பண்ணிக்கிருக்காரு.
அழகானவர்களை பளிச்சுன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அறிவாளிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் அப்படி கண்டுபிடிச்சிட முடியாதே. தேடி தேடி தான் கண்டுபிடிச்சாகணும். அடுத்த வாரமும் உங்களுக்காக அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிச்சு காட்டுறோம். நன்றி, வணக்கம்.